வணக்கம். நண்பர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவிகளுக்கும் இனிய வணக்கம். இன்றைய நாள் சமூகத்தில் வாழ்கின்ற அத்தனை மக்களுக்கும் ஒரு பொதுவான செய்தியை தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு தினமாக இருக்கிறது. ஜூன் 30 என்ற இந்த தேதி எதற்காக கொண்டாடப்படுகிறது என்று கேட்டால், உலக சமூக ஊடக தினமாக கொண்டாடப்படுகிறது. சமுதாயத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஊடகத்தை அவர்களுடைய தேவைகளுக்காக, விருப்பத்திற்காக பயன்படுத்துகிறார்கள். அந்த பயன்பாடு என்பது மக்களை காக்க வேண்டும், மக்களுக்கு கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், மக்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க வேண்டும், மக்களுக்கு கல்வியை கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஊடகமாக அது அமைய வேண்டும். ஆனால் தற்பொழுது ஆக்கப்பூர்வமான சமூக வலைத்தளத்தை மக்கள் தங்களின் சுய தேவைகளுக்காக, தங்களுடைய சுயநலத்திற்காக ஆக்கப்பூர்வமாக இருந்து கொண்டிருக்கின்ற சமூக ஊடகத்தை அழிவுக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று மக்களால் கவலைப்படுகின்ற ஒரு செய்தியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக ஒரு சில வீடுகளுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது அவர்கள் குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுகின்ற வேளையிலே அந்த குழந்தை சாப்பிட மறுக்கின்ற பொழுது மொபைல் ஃபோனை காண்பித்து, மொபைல் ஃபோனில் வருகின்ற சில வலைதள படங்களை காண்பித்து குழந்தைகளுக்கு உணவை ஊட்டி வளர்க்கிறார்கள். எந்த குழந்தையும் அழுகின்ற பொழுது, உணவு சாப்பிட மாட்டேன் என்று மறுக்கின்ற பொழுது, தனக்கு செல்போன் தான் வேண்டும், செல்போன் மூலமாக வருகின்ற காட்சிகள் தான் வேண்டும் என்று எந்த குழந்தையும் அடம் பிடிப்பது கிடையாது. வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் தான் குழந்தைக்கு எப்படியாவது உணவை ஊட்டிவிட வேண்டும் என்ற நோக்கத்திலே, அது எதிர்காலத்தில் அந்த குழந்தையினுடைய எண்ணத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்ற நினைவு இன்றி உணவு ஊட்டுகின்ற பொழுது குழந்தைகளுக்கு செல்போனை பயன்படுத்தி காட்டுகிறார்கள். பிற்காலத்தில் குழந்தைகளுக்கு விளையாடுகின்ற நேரத்தில் செல்போன் கேட்டால் கொடுத்தும் விடுகிறார்கள். செல்போனில் வருகின்ற காட்சிகள் அந்த குழந்தைக்கு எதிர்காலத்தில் வாழ்க்கையை கொடுக்குமா அல்லது அந்த குழந்தையின் வாழ்க்கையையே கெடுக்குமா என்பதை பற்றி வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள், பெரியவர்கள் கவலைப்படுவது இல்லை. இதுதான் சமூகத்தில் ஊடகத்தினால் ஏற்படுகின்ற முதல் கவலை. இதற்கு யார் பொறுப்பு? இரண்டாவதாக, வீட்டிலே இருக்கின்ற பெரியவர்கள் அவர்களுக்கு தொலைபேசியிலே அழைப்பு வருகின்ற பொழுது பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பிறகு அவர்களும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் என்றவற்றில் தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறார்கள். அந்த வீட்டிலே இருக்கின்ற குழந்தைகளுடன் பேசிக்கொண்டிருப்பதை விட, குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களிடம் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற நேரத்தை விட, செல்போனில் பேசிக்கொண்டிருப்பதும், செல்போனின் மூலமாக நண்பர்களை பெறுவதிலும் தான் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். இது இரண்டாவது கவலை. அடுத்ததாக, ஒரு காலகட்டத்தில் பெற்றோர்கள்
தங்களுடைய குழந்தைகளுக்கு வாசிப்பு பழக்கம் வர வேண்டும் என்பதற்காகவும், அறிவை ஆற்றலை பெற வேண்டும் என்பதற்காகவும் கோடை விடுமுறையிலே புத்தகங்களை வாங்கி கொடுத்து படிக்க வைப்பார்கள். படிக்கின்ற பொழுது குழந்தைகளுடைய படிக்கும் திறனை பின்தொடருவார்கள், சரிப்படுத்துவார்கள். அறிவை பெறுவதற்கும் ஆற்றலை பெறுவதற்கும் புத்தகங்கள், நியூஸ் பேப்பர் ஒரு முக்கியமான ஒன்றாக ஒரு காலத்தில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இன்று புத்தகங்கள் படிக்கின்ற வழக்கம் இல்லை, மறந்தே போய்விட்டார்கள் குழந்தைகள். செய்தித்தாள்களை படிப்பது என்பதை விட செய்தித்தாள்களை பார்ப்பதையே ஒரு வித்தியாசமான ஒரு செயலாக மாறிவிட்டது. இது அடுத்த கவலை. செய்தித்தாள்களை படிப்பதும் கிடையாது, நூலகத்துக்கு சென்று புத்தகங்களை எடுத்து படிக்கின்ற பழக்கமும் இல்லாமல் போய்விட்டது. ஒரு காலகட்டத்தில் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் பள்ளியிலும் கல்லூரியிலும் பல்கலைக்கழகத்திலும் படிக்கின்ற மாணவர்களுக்கு அறிவுறுத்துவார்கள், நூலகத்துக்கு செல்லுங்கள், ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நூலகத்திலே நீங்கள் உங்கள் காலத்தை செலவழிக்க வேண்டும், புத்தகத்தை எடுத்து நீ படியுங்கள், உங்களுடைய வாழ்க்கை உயரும் என்று அறிவுறுத்தினார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் நூலகத்திற்கு செல்கின்ற வழக்கத்தை மறந்துவிட்டார்கள். வீட்டிலே செய்தித்தாள்கள் படிப்பதையும் மறந்துவிட்டார்கள். அவர்களுடைய பார்வை முழுவதுமாக மொபைல் ஃபோன் என்ற ஒன்றிலே வந்துவிட்டது. சராசரியாக 13 வயது முதல் 18 வயது வரை இருக்கின்ற இளைஞர்கள், குறிப்பாக மாணவ மாணவிகள், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் மொபைல் ஃபோனிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தங்கள் வாழ்க்கையை மூழ்கடித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரம் வந்திருக்கிறது. மொபைல் ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றின் மூலமாக நண்பர்களை பெறுகிறார்கள். ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு படத்தை போட்டு அதில் ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா பாசிட்டிவான கமெண்ட்டாக இருந்தால் மகிழ்ச்சி அடைகிறான், நெகட்டிவான கமெண்ட்டாக இருந்தால் வருத்தப்படுறான். பிறகு அந்த வருத்தத்தோடையே அந்த நாளை கழித்து கொண்டிருக்கிறான். இதனால் மனநிலை பாதிக்கும் நிலைமை ஏற்படுகிறது குழந்தைகளுக்கு, குறிப்பாக மாணவர்களுக்கு. ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாக வணிகத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள், வியாபாரத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஏன், கல்வியையே யூடியூப் மூலமாக அறிமுகப்படுத்தி வருமானத்தை பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு உண்மை. ஆனால் மொத்த மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் மக்கள் ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் கல்வி சம்பந்தமாக வருமானத்தை பெற்று கொண்டிருக்கிறார்கள்? தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக எவ்வளவு வருமானத்தை பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது அது மிகவும் சிறிய அளவாக இருக்கிறது. ஆனால் அதே யூடியூப்பில் தேவையற்ற நிகழ்ச்சிகளை பார்ப்பதன் மூலமாகவும், சீர்கெட்ட காட்சிகளை பார்ப்பதன் மூலமாகவும் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறது இளைய சமுதாயம். இதற்கு யார் பொறுப்பு? அறிவியல் என்பது உலக மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக இருக்கக்கூடியது. உலக மக்களின் வாழ்க்கை தரத்தை, பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடியது. ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை, உலகத்தில் இருக்கின்ற பொதுவாக இருக்கின்ற ஊடகத்தை சரியாக பயன்படுத்துவதும் தவறாக பயன்படுத்துவதும் நம் கையில் தான் இருக்கிறது. அது ஊடகத்தின் மீது தவறல்ல, நம் மீது தான் தவறு என்பதை நாம் முதலில் ஒத்துக்கொள்ள வேண்டும்.
அந்த ஊடகத்தில் வருகின்ற காட்சிகளை பார்த்துவிட்டு படிப்பை மறக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறார்கள். இளையர் பருவத்தினர் பொதுவாக வீட்டில் பையன்கிட்ட இருக்கக்கூடிய செல்போனை ஏன் எப்போதும் செல்போனை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கண்டித்து அவனுடைய பெற்றோர் அவன் கையில் இருக்கின்ற செல்போனை வாங்கும் பொழுது அந்த மகன் அல்லது மகள் எப்படிப்பட்ட ஒரு முகத்தோற்றத்தை வெளிப்படுத்துகிறாள், உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறாள், நெகட்டிவ் சிந்தனையை வளர்த்துக் கொள்கிறாள், பெற்றவர்களையே மிரட்டுகிறார்கள். செல்போன் கொடுக்கவில்லை என்றால் நான் சாப்பிட மாட்டேன், செல்போன் கொடுக்கவில்லை என்றால் நான் பள்ளிக்கு செல்ல மாட்டேன், தூங்க மாட்டேன் என்று பெற்றோர்களையே மிரட்டுகின்ற காலகட்டத்தில் நாம் இன்று இருக்கின்றோம். அதைப்போல பள்ளி கல்லூரிகளில் மாணவர்கள் வைத்திருக்கின்ற செல்போனை ஆசிரியர்கள் வாங்கிவிட்டால் அந்த மாணவன் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை வளர்த்து கொள்கின்றான் தெரியுமா? விபரீதமான ஒரு சிந்தனையை வளர்த்து கொள்கின்றான், அதிர்ச்சி அடைகின்ற ஒரு விளைவுகளை கொடுக்கின்றான், உணர்ச்சி வசப்படுகின்றான். இந்த நிலைமையில் இன்றைய சமூகம், குறிப்பாக இளைஞர் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த சமூக ஊடக தினத்தன்று நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் வீட்டிலே பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு எந்த காரணத்திற்காக மொபைல் ஃபோன் கொடுக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு கொடுக்க வேண்டும். மொபைல் ஃபோன் மூலமாக அவர்கள் எந்த அறிவை பெறுகிறார்கள் என்பதையும் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புதிய செய்தியை பெறுவதற்கு, ஒரு புதிய தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்வதற்கு மொபைல் ஃபோனை பயன்படுத்தினால் தவறல்ல. ஆனால் அதில் வருகின்ற நெகட்டிவ் செய்திகளை சுமந்து கொண்டே வாழ்கின்ற ஒரு சமுதாயமாக இன்று இளைய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக டோபமின் என்ற ஒரு வேதிப்பொருள் மூளையை பாதிக்கின்ற பொழுது மதுவால் பாதிக்கப்பட்ட ஒருவன் மது அருந்த பிறகு அவன் எப்படிப்பட்ட ஒரு தள்ளாட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அதை போல மொபைல் போனை இழந்துவிட்டால் இளைஞர்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய மொபைல் போன் பயன்படுத்துவதன் காரணமாக அதிலேயே ஒரு அடிமையாகிவிட்ட சூழ்நிலையில் அவர்கள் பார்க்க வேண்டியதை பார்க்காமல் விட்டுவிட்டு பார்க்கக்கூடாததை பார்த்த காரணத்தினால் யூடியூபிலும் ஃபேஸ்புக்கிலும் தேவையில்லாதவற்றை பார்த்ததனால் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பதால் அவர்களுக்கு மனநிலை பாதிப்பு ஏற்படுகிறது. அந்த மனநிலை பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது உடல்நலம் பாதிக்கிறது. அதனால் அவர்கள் மனநோய் நிபுணரை சந்திக்கிறார்கள், ஆலோசனை பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் நாம் இன்று சமூக ஊடகங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இளைஞர்கள், மாணவ மாணவிகள் சமூக ஊடகத்தை நன்றாக இருக்கிறது, பொழுதுபோக்காக இருக்கிறது என்று கூறி தங்களுடைய வாழ்க்கையையே இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது பொய்யல்ல. ஒரு காலகட்டத்திலே தத்துவ மேதை அரிஸ்டாட்டில் சொல்லுவார், மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் என்று, மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று. ஆனால் இன்று இந்த சூழ்நிலையில் அரிஸ்டாட்டில் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? மனிதன் ஒரு சமூக ஊடக விலங்கு என்று சொல்லியிருப்பார். ஆதலால் ஆக்கப்பூர்வமான ஊடகங்களை நாம் வரவேற்போம், ஆக்கப்பூர்வமான சமூக வலைதளத்தை ஆதரிப்போம், அதில் வருகின்ற நல்லவற்றை நாம் எடுத்துக்கொள்வோம்,
தேவையில்லாதவற்றை ஒதுக்கி விடுவோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் சிறப்பாக வழி நடத்துவோம் என்று இந்த நாளில் ஒரு உறுதிமொழியை எடுத்து நாம் வாழ்ந்தோம் என்றால் எதிர்காலத்தில் நம் நாட்டில் தலைச்சிறந்த இளைஞர்கள் கிடைப்பார்கள் என்ற நம்பிக்கை உண்டு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.